வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இந்த வாரம் வாஷிங்டனுக்கு தனது பயணத்தின் போது ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் இருவரையும் சந்தித்து வெள்ளை மாளிகைக்குள் எந்த வேட்பாளர் நுழைகிறாரோ அவருடன் உறவை ஏற்படுத்திக் கொள்ளும் விதத்தில் செயற்பட்டார். ஆனால் ட்ரம்ப் தனது போட்டி வேட்பாளருக்கு எதிராக நடத்திய தனிப்பட்ட விமர்சனங்களால் நிரப்பப்பட்ட மிகவும் சர்ச்சைக்குரிய அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு போய் சிக்கிக் கொண்டார். குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் புளோரிடாவின் பாம் பீச்சில் உள்ள அவரது மாளிகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் நடத்திய சந்திப்பின் போது அமெரிக்காவில் வசிக்கும் ஜூதர்கள் எப்படி கமலா ஹாரிஸுக்கு வாக்களிக்க முடியும் என்று தனது போட்டி வேட்பாளரான ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸை தாக்கினார். ஜூதரான ஒருவர் கமலா ஹாரிஸுக்கு எப்படி வாக்களிக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அது வாக்காளர்களை பொறுத்தது என்று நேதன்யாகுவின் மேசைக்கு குறுக்கே அமர்ந்து ட்ரம்ப் கூறினார். பிரதமர் நேதன்யாகுவின் மனைவி சாரா அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் ட்ரம்ப் நடத்திய சந்திப்பின் போது பிரதமருடன் பயணம் செய்த இஸ்ரேலிய நிருபர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆனால் WPTV நியூஸ் உட்பட பல அமெரிக்க உள்ளூர் நிருபர்கள் அனுமதிக்கப்பட்டு இருவரிடமும் கேள்விகளை கேட்டனர். கடந்த வியாழக்கிழமை வெள்ளை மாளிகையில் நேதன்யாகுவை சந்தித்த பின் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் வெளியிட்ட அறிக்கை குறித்து நேதன்யாகுவிடம் அமெரிக்க நிருபர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இரண்டாம் கட்ட பணிய கைதி ஒப்பந்தத்தின் முடிவில் இஸ்ரேல் காசாவிலிருந்து வெளியேறும் என்று கூறினார். அந்த நடவடிக்கையை எடுக்க இஸ்ரேல் இன்னமும் உறுதியளிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். ஜோ பைடனை ஆச்சரியமான விலகலுக்கு பின்னர் கடந்த ஞாயிற்றுக்கிழமைதான் கமலா ஹாரிஸ் போட்டியில் நுழைந்தார். வெள்ளை மாளிகையில் நேதன்யாகுவை சந்தித்த பின் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் காசா பற்றி வியாழன் இரவு வெளியிட்ட அறிக்கை நேதன்யாகுவுக்கு நெருக்கமானவர்களை ஏமாற்றியது. துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு மத்தியில் காசாவில் ஏற்படும் துன்பங்கள் குறித்து நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவிடம் வியாழக்கிழமை சந்திப்பின் போது தனது கடுமையான கவலையை தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் பைடன் நிர்வாகத்துடன் தங்கள் நிலைப்பாட்டை சீரமைத்த தருணத்தில் கமலா ஹாரிஸின் அறிக்கை நுட்பமான பணிய கைதிகள் ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அஞ்சினார்கள். ட்ரம்புடன் பேச்சுவார்த்தையின் போது கருத்து தெரிவித்து நேதன்யாகு கூறிய போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எந்த ஒரு முரண்பாடும் என்பதை ஹமாஸ் புரிந்து கொள்ளும் அளவுக்கு எமக்கிடையே நெருக்கம் உள்ளது. மேலும் கமலா ஹாரிஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்ட கருத்து அதை மாற்றாது என்று நான் நம்புகின்றேன் என்று கூறினார். ஆனால் ட்ரம்ப் அந்த விவகாரத்தை அத்துடன் நிறுத்திக் கொள்ள தயாராக இல்லை. கமலா ஹாரிஸின் அறிக்கையினை தமது தேர்தல் பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டார். எனது கருத்தில் கமலா ஹாரிஸ் அந்த அறிக்கையின் மூலம் நிச்சயமாக இஸ்ரேலை அவமரியாதை செய்துள்ளார் என்று கூறிய ட்ரம்ப் அவர்கள் அதாவது ஜனநாயக கட்சி மிகவும் நல்லவர்கள் அல்ல என்றும் கூறினார். மேலும் தொடர்ந்த ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் தீவிர இடதுசாரி நபர், ஹாரிஸ் தான் சான் பிரான்சிஸ்கோவை அளித்தவர் என்று தமது பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் ஏற்கனவே கூறிய கருத்துக்களை நேதன்யாகுவிடம் தெரிவித்தார். கமலா ஹாரிஸ் சான் பிரான்சிஸ்கோ மாவட்ட வழக்கறிஞராக 2004ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை பணிபுரிந்தவர். மேலும் தொடர்ந்த ட்ரம்ப் ஹாரிஸ் உண்மையில் ஒரு அளிக்கும் நபர், அவருக்கு எப்படி எதையாவது உருவாக்குவது என்று தெரியவில்லை என்று கூறிய போது நேதன்யாகு சங்கடத்தில் நெளிந்தார். தனக்கும் நேதன்யாகுவுக்கும் இடையே உறவுகள் மோசமாகிவிட்டன என்ற கருத்தை ட்ரம்ப் நிராகரித்தார். எமக்கிடையே உறவுகள் ஒருபோதும் மோசமாக இல்லை என்றும் நாங்கள் எப்போதும் நல்ல உறவை கொண்டுள்ளோம் என்றும் விளக்கினார். அந்த உறவுகளை பேணுவதற்கான தனது ரகசிய ஆயுதம் தனக்கு அருகில் அமர்ந்திருந்த நேதன்யாகுவின் மனைவி சாரா என்று கேலி செய்தார். இஸ்ரேலை பொறுத்தவரை தனது நிலைப்பாடு என்ன என்பதை விளக்கிய ட்ரம்ப் 2017 முதல் 2021 வரை நான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியில் இருந்தபோது செய்ததை விட வேறு எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் ஜூத அரசுக்கு செய்ததில்லை என்று கூறினார். இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் பீடபூமி மீதான இஸ்ரேலின் இறையாண்மையை அங்கீகரிப்பதும் இஸ்ரேலின் தலைநகரான ஜெருசலேமுக்கு அமெரிக்கா கொடுத்த அந்தஸ்தும் இதில் அடங்கும். ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்தபோது அமெரிக்க தூதரகத்தை டெல்-அவிவில் இருந்து ஜெருசலேமுக்கு இடமாற்றம் செய்த வகையில் ஜெருசலேம் இஸ்ரேலின் தலைநகர் என்று அங்கீகரித்தார். பாலஸ்தீனியர்களின் ஜெருசலேம் தான் தமது தலைநகர் என்று உரிமை கோருகிறார்கள்.
அத்துடன் ஒபாமா நிர்வாகம் ஈரானுடன் 2015ஆம் ஆண்டு செய்து கொண்டு அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து இஸ்ரேலின் வேண்டுகோளின்படி வெளியேறினார். அந்த விதத்தில் 2017 முதல் 2021 வரை நான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியில் இருந்தபோது செய்ததை விட வேறு எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் யூத அரசுக்கு செய்ததில்லை என்று ட்ரம்ப் கூறியது உண்மைதான். பைடன் பதவிக்கு வந்தபோது ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை மீண்டும் செய்வதற்கு பேச்சுவார்த்தையை தொடங்கினார். அந்த பேச்சுவார்த்தை இப்போதும் இழுத்து கொண்டு போகிறது. அதற்கிடையே ஈரானில் 2 தடவைகள் ஜனாதிபதிகள் மாறி இப்போது 3வது ஜனாதிபதி பதவியேற்றிருக்கிறார். ட்ரம்ப் 2020இல் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அதை மற்றொரு ஒப்பந்தத்துடன் மாற்றியமைக்க முடியும் என்று திட்டமிட்டிருந்தார். புதிய ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு மிக கடுமையான நிபந்தனைகளை விதிப்பேன் என்றும் அப்போது கூறியிருந்தார். அவரது திட்டம் மிக கடுமையான நிபந்தனைகளை விதித்து ஈரானாகவே அந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறும்படி செய்வது. ஆனால் ட்ரம்ப் 2020இல் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. பைடன் ஆரம்பத்தில் ஒபாமா கால ஒப்பந்தத்தை புதுப்பிக்க முடியும் என்று நம்பினார். அவரது தேர்தல் வாக்குறுதிகளில் அதுவும் ஒன்று. ஆனால் அந்த முயற்சிகளில் தோல்வியடைந்தார். நேதன்யாகுவுடன் நடைபெற்ற சந்திப்பில் ட்ரம்ப் அது பற்றி கூறிய போது ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை நாங்கள் முறித்து கொண்டோம். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஈரான் தொடர்பாக நான் எடுத்திருந்த மிக கடுமையான நிலைப்பாட்டை பைடன் நிர்வாகம் எடுக்கவில்லை என்று ட்ரம்ப் கூறினார். தேர்தலுக்கு 1 வாரம் கழித்து நாங்கள் ஒப்பந்தம் செய்து விடுவோம் என்று பைடன் நிர்வாகம் கூறியது. ஆனால் அவர்களால் இன்று வரை எதையும் செய்ய முடியவில்லை என்று ட்ரம்ப் நினைவு கூர்ந்தார். ட்ரம்ப் மேலும் தெரிவித்த போது நான் நினைத்து அந்த வகையான ஒப்பந்தம் மத்திய கிழக்கை காப்பாற்றி இருக்கும். இப்போது ஹாரிஸ் எனது போட்டி வேட்பாளராக பொறுப்பேற்கிறார் என்று கூறிய ட்ரம்ப் இவர் பைடனை விட மோசமானவர். மத்திய கிழக்கு விவகாரம் அடுத்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். நான் வெற்றி பெற்றால் அது மிகவும் எளிமையானதாக இருக்கும். அது மிக விரைவாக செயற்படும். நான் வெற்றி பெறவில்லை என்றால் நாங்கள் மத்திய கிழக்கில் பெரும் போர்களை சந்திக்க வேண்டி இருக்கும். மேலும் 3வது உலகப் போரையும் சந்திக்க நேரிடும் என்றும் ட்ரம்ப் கூறினார். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் எந்த நேரத்தையும் விட இப்போது நீங்கள் 3ஆம் உலகப் போருக்கு நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்று எச்சரித்தார் ட்ரம்ப். வியாழக்கிழமை ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் காசா போரை இஸ்ரேல் விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். போரில் இஸ்ரேல் வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அமெரிக்கா செய்து கொடுக்க வேண்டும். இஸ்ரேலை அவர்களது பாணியில் போர் புரிய விட வேண்டும். நேதன்யாகு காசாவில் தனது லட்சிய வெற்றியை விரைவாக அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ட்ரம்ப் கூறினார்.